வணக்கம்ண்ணா. ரெட்டத்தலை டிசம்பர் 25th ரிலீஸ் ஆகுது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் கிறிஸ்மஸ் அன்னைக்கு வெளிவருது அப்படின்னும் போது ஒரு லாங் ஹாலிடே, ஒரு நல்ல டேட் எங்களுக்கு கிடச்சிது. பிடிஜே யூனிவர்ஸ் அவங்களோட மூணாவது படம் பாபி பாலச்சந்தரோட ப்ரொடக்ஷனில் நான் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. ட்ரெய்லர்லேயே வந்து அந்த குவாலிட்டி ஆஃப் த ஃபிலிம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இந்த படம் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஸோ திருக்குமரன் சார் என்கிட்ட வந்து கதை சொல்லும் போதே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதையாக எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஆடியன்ஸ் அப்படியே கனெக்ட் பண்ணக்கூடிய அளவில் அது இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துச்சு. பயங்கர ரேசி ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் என்னோட ஸ்ட்ரென்த் எல்லாமே வெளிப்படுத்தக்கூடிய அளவில் அந்த கதையில் அது யதார்த்தமாக அமைஞ்ச ஒரு விஷயமாக இருந்தது. அண்ட் தடம் படத்துக்கு அப்புறம் திருப்பி ஒரு டியூவல் ரோல் ஒரு நடிகனாக எனக்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. ஏன்னா வணங்கான் ஒரு பேட்டர்ன் பண்ணதுக்கப்புறம் பாலா சார் ஸ்கூலில் ஒரு டயலாகே இல்லாமல் ஒரு படம் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்தால் ஒரு 2 வித்தியாசமான கேரக்டர் பண்ணும்போது எனக்கு ஒரு பெரிய கான்ட்ராஸ்ட் தெரிஞ்சது. அதான் ஐ வாண்டட் தட். ஸோ வெயிட் பண்ணி இந்த படம் பண்ணோம். ஒரு நல்ல டீம், எடிட்டர் ஆண்டனி சாராக இருக்கட்டும், சாம்சிஎஸ் மியூசிக், நீங்கள் ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க, எல்லோரும் அவரோட மியூசிக்கை அப்ரிஷியேட் பண்ணாங்க. அது வண்டர்ஃபுல் மியூசிஷியன். இதில் வந்து கண்ணம்மா பாடல் தனுஷ் பிரதர் பாடி அது வந்து ஒரு பெரிய வைரல் ஆச்சு. அடுத்த பாடல் டாக் தீமும் பெருசாக இருந்துச்சு, கண்டார கொல்லி. ஸோ ஓவராலாக வந்து ஐ திங்க் ஆல் த டெக்னீஷியன்ஸ் ஹவ் given their best and actors. ஸோ இதில் வந்து ஒரு ஆன்சாம்பிள் காஸ்ட்டாக பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்குது. கன்னடாலேருந்து ஒருத்தர் அவர் ஹீரோ, அவரும் ஒரு ஆன்டகனிஸ்டாக ப்ளே பண்ணுறாரு. அப்புறம் ஜான் விஜயன், அவரும் ஒரு சைடு என்டர்டெயின் பண்ணுவார். அவர் கேரக்டர் எப்போதும் அவர் கொடுக்குற கேரக்டரை ஒரு எக்ஸல் பண்ணுவார். இந்த படத்துலேயும் அவரோட கேரக்டர் பெருசாக பேசப்படும். அண்ட் சித்தி இத்னானி அண்ட் ஷீ ஹஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப் இந்த ஃபிலிம். நீங்கள் படம் பார்க்கும்போது, ஏன்னா இது ஒரு லவ் முக்கிய புள்ளியாக இருக்கும் காதல்ன்றது. ஸோ அதை சுற்றி என்ன நடக்குது, எப்படி கதை நகர்றதுன்றது தான் அந்த கதையோட அம்சம். அண்ட் கம்ப்ளீட்டாக நீங்கள் மறந்து வேறு ஒரு உலகத்துக்கு கொண்டு போகிற அளவுக்கு திருக்குமரன் சார் பண்ணியிருக்காரு. ஸோ ஐ திங்க் ஐ தேங்க் திரு சார் ஃபார் கிவிங் திஸ் ஃபிலிம் ஃபார் மீ அண்ட் ஐ எம் ரியலி எக்ஸைட்டட். சார் இல்லை, நிச்சயமாக இது ஆக்ஷன் இருக்கும். ஆக்ஷன் லவர்ஸ்க்கு இது ரொம்ப என்ன, பிகாஸ் நிறைய ட்ரை பண்ணியிருக்கோம், வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்கோம். பட் அது தேவையான இடத்துல தான் இருக்கும். ஸோ தேவையில்லாமல் எங்கேயுமே ஆக்ஷன் இருக்காது. அந்த மூடுக்கு தகுந்தாப்பில் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கதை நான் சொன்னேன், அந்த ஸ்பீடு தான் அந்த ஆக்ஷனை கொண்டு போகும். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் படத்தில் இருக்குது. அதுதான் இதில் வந்து நம்ம எதிர்பார்க்காத இடத்துல ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சுட்டே இருக்கார் டைரக்டர். ஸோ அது வந்து ஆடியன்ஸை வந்து ரொம்ப த்ரில்லாக வச்சுக்குவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் வாட். ரெண்டு துருவங்கள், 2 கேரக்டர்ஸ். ஸோ ஐ திங்க் இதை விட ஒரு பெட்டர் டைட்டில் எங்களால் திங்க் பண்ணியிருக்க முடியாது. தேங்க்ஸ் டு திருக்குமரன் சார். ஏன்னா அவர் வந்து ஆக்சுவலாக இந்த டைட்டில் முருகதாஸ் சார்ட்ட இருந்தது. ஸோ அவர்கிட்ட போய் கேட்டு இந்த டைட்டில் எடுத்தோம். நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் 2 கேரக்டர்ஸ்க்கான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா 2 பேரும் வேறு வேறு விதத்தில் 2 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். பட் அவங்க 2 பேரும் சேரும் போது நடக்கிற ஒரு விஷயம், அதுக்கப்புறம் நடக்கிற நிகழ்வு, அதில் கதை வந்து எப்படி நகர்றதுன்றது தான் அந்த ஸ்பீடு. ஸோ அதுதான் அந்த டைட்டிலுக்கான அந்த ஐ திங்க் இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் டைட்டில் ஃபார் த ஃபிலிம். நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இல்லை, இப்போது ஆசைக்கும் பேராசைக்கும் ஒரு லைன் இருக்குது. ஸோ ஆசைகள் ரொம்ப அந்த லைனை நம்ம தாண்டும் போது நடக்கிற விபரீதங்கள், அது பண்ணுற நம்ம ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள். ஸோ அதுதான் கதையோட ஒரு மையப்புள்ளி. காதல், அதுக்கப்புறமா அது ஒரு ட்ராக்கில் இருக்கும். ஸோ ஐ திங்க் தட் வில் ட்ரைவ் த ஹோல் ஃபிலிம். மற்றபடி இந்த பேக் ஸ்டோரிஸ் இருக்கும். காளின்ற ஒரு கதாபாத்திரத்துக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். மல்பே உபேந்திரான்ற ஒரு கதாபாத்திரத்துக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். பட் அது எப்போ சந்திக்கிறாங்க, எந்த சூழ்நிலையில் சந்திக்கிறாங்க, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் எப்படி, ஸோ அந்த லைனை க்ராஸ் பண்ணும்போது நடந்த விபரீதங்களில் எப்படி அவன் இஸ் கிராசிங் அண்ட் டேக்கிங் இட் ஃபார்வர்ட், ஃபைனலாக என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் அந்த கதை. நம்ம பண்ணலாம், ஒரு வில்லனாக பண்ணும்போது ஒரு ஆன்டகனிஸ்டாக பண்ணலாம்.
இருந்தால் ஐ திங்க் இட் வில் பி வண்டர்ஃபுல். ஸோ அப்படி பண்ணும்போது இன்னும் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கிடைக்கணும்னு தான் நினைக்கிறேன். பட் ஐ லவ் பிளேயிங் போத் தி ரோல்ஸ். ரொம்ப நல்லா இருக்கு. BGM, RR, the every scene there is one, there is a score that elevates the entire scene. Runtime irukku padathoda. So that is again a USP because there is something or the other fast happening. Oru suspense is coming, and how it came with such esteemed actors is a plus point. Thirukumaran sir has done a wonderful job. Third production house it is. So I think Kandipa they are also going to go a very long way. So I am just praying and I am requesting special Coimbatore makkalukku please nama film ku support pannunga and 25th ku poi Kandipa paarenga.